வணக்கம் நிகிதா. சென்னை முகப்பேறு அடுத்த ஜே நகர் பகுதியில் யாசகம் பெறும் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை முகப்பேறு அடுத்த ஜே நகர் சர்ச்சு தெருவில் கேக்வேல்ட் என்ற தனியார் கடை இயங்கி வருகிறது. அந்த கடையின் அருகே பெண் ஒருவரின் சடலத்துடன் இளைஞர் ஒருவர் படுத்து உறங்குவதாக ஜே நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த இளைஞரை பிடித்த போலீசார் அருகே இருந்த பெண் சடலமாக இருப்பதை அறிந்தனர். இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் மதுரையை சேர்ந்த ஷேக் என்பவர் என்பதும் பிளம்பர் தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர் மது போதையில் யாசகம் பெற்று சுற்றித்திருந்த பெண்ணிடம் பாலியல் உறவு தொடர்பாக அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியுள்ளார். பின்னர் இந்த சம்பவத்தில் அப்பெண் உயிரிழந்ததாக தெரிகிறது. அதன் பின்னர் அந்த பெண்ணின் சடலத்துடனே அந்த இளைஞர் படுத்து தூங்கி இருக்கிறார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது கொலை செய்த குற்றத்திற்காக அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பினும் இது தொடர்பான முழு தகவல் வெளியான பின்னரே இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும். தற்போது அந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். இளம்பெண் ஒருவர் யாசகம் பெற்று சுற்றித்திருந்த நிலையில் அவரை பாலியல் உறவுக்காக இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்திருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.